டைம்ஸ் ஆஃப் இந்தியா 9/12/2011 நாளிதழில் ஐரோப்பாவில் வசிக்கும் இஸ்லாமிய மதத்தைச் சார்ந்த ஒரு மதகுரு பெண்கள் அவர்கள் உள்ளங்களில் காமக்கிளர்ச்சி உண்டாக்கும் எண்ணங்கள் உருவாகாமல் இருக்க வாழைப்பழங்கள், வெள்ளரிக்காய்கள், கேரட், சீமை சுரக்காய் போன்ற காய்கறிகளை அவர்கள் கையாளக்கூடாது என்று கூறியுள்ளார். பெயர் சொல்லப்படாத அந்த ஷேக் எல் சூனஸா செய்திகளில் இப்படி கூறியதாக கூறப்பட்டுள்ளது. பெண்கள் உணவுப் பொருள்களை சாப்பிட ஆசைப்பட்டால் அப்பெண்ணின் உறவினர்களான தந்தையோ கணவரோ அந்த வாழைப்பழம், வெள்ளரிக்காய் போன்ற பொருள்களை நறுக்கி பரிமாற வேண்டுமென்றும் கூறியுள்ளார். அந்த பொருட்கள் ஆண்களின் அந்தரங்க பகுதிகளை நினைவூட்டுவது போல உள்ளதால் அவை பெண்கள் உள்ளத்திலே காம கிளர்ச்சிகளை உண்டாக்கக்கூடும் என்றும் சொல்லியுள்ளார். அவர் தொடர்ந்து கேரட், சீமை சுரக்காய் போன்றவைகளும் பெண்களால் தவிர்க்கப்பட வேண்டிய காய்கறிகள் என்றும் விளக்கியுள்ளார். அந்த இஸ்லாமிய மதகுருவிடம் எப்படி பெண்களிடம் சமையல் பொருள்களை வாங்க கடைகளுக்கு செல்லும்போது வாழைப்பழம், வெள்ளரிக்காய் போன்ற பொருள்களை கையில் வாங்குவதை தவிர்க்க சொல்ல வேண்டும் என்றும் அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்றும் கேட்டதற்கு இந்த செயல்கள் கடவுளுக்கும் அவர்களுக்கும் இடையே உள்ளவை என்று கூறினார். மீண்டும் அவரிடம் குடும்பத்தில் உள்ளவர்கள் பெண்கள் இந்த பொருள்களை வாங்க வேண்டும் என்று சொல்லும்போது என்ன செய்வது என்று கேட்டதற்கு ஷேக் அந்த பெண்களுக்கு தெரியாமல் ஆண்களே வாழைப்பழம், வெள்ளரிக்காய், கேரட் போன்ற பொருட்களை துண்டு துண்டாக நறுக்கி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். மதகுருவின் இந்த விமர்சனம் பற்றி இணையதளங்கள் மூலமாக ஏராளமான மறுப்புகள் வந்துள்ளனவாம். ஒருவர் கூறும்போது இந்த மதகுருவை போன்றவர்கள் இஸ்லாமிற்கு அவப்பெயரை உண்டாக்குகிறார்கள் என்றும், மற்றொருவர் இவர் மதகுருவின் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழ் இலக்கியங்களில் பெண்ணின் மார்பகங்களை மல்கோவா மாம்பழம் என்றும், தங்க கலசம் என்றும், மங்கை உன் கொங்கை மாணிக்க கும்பங்கள் என்றும் வர்ணித்துள்ளார்கள். இஸ்லாமிய மதகுரு கூறுவது போல் ஆண்கள் மாம்பழங்களையும் கலசங்களையும் பூசணிக்காய்களையும் தொட்டால் காமக்கிளர்ச்சி உண்டாகும் எண்ணங்கள் உருவாகும், அதனால் அவர்கள் அதை தீண்டக்கூடாது என்று கட்டுப்படுத்த முடியுமா? கலசம் போன்றும் மாம்பழத்தை போன்ற அமைப்பிலும் நினைவூட்டும் மார்பகங்கள் உடைய பெண்களை காணும்போது ஆண்கள் கண்ணை மூடிக்கொள்ள முடியுமா? ஒருவரின் எண்ணங்களிலும் தவறான பார்வையிலும் தான் தீய எண்ணங்கள் உருவாகின்றன. மனதை கட்டுப்படுத்தினால் எவருக்கும் எத்தகைய தீய எண்ணங்களும் உருவாகாது. ஆகவே வாழைப்பழத்தை, வெள்ளரிக்காயை, மாம்பழத்தை தொடக்கூடாது என்று அறிவுறுத்துவதை விட மனதை கட்டுப்படுத்தி தீயவைகளை மறந்து எதிலும் நல்லவற்றையே காண்போம் என்று அந்த இஸ்லாமிய மதகுரு அறிவுறுத்தி இருந்தால் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.